ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதாம். பாருங்கள், எவ்வளவு மேன்மையான ஒன்று. நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். அந்த அன்பு நம்மளை நிரப்பிச்சுனா மற்றவங்களை நேசிப்போம். ஏன், துரோகிகளை கூட நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். அவர்கள் மேல் கசப்பை வைக்க மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். இவங்கெல்லாம் அழிஞ்சிட்டா நல்லா இருக்கும் அந்த எண்ணமே நமக்குள்ள வராது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்டது. காட்டி கொடுத்த யூதாச கூட என்ன சொன்னாரு? துரோகின்னு சொல்லல, சிநேகிதனேன்னு சொன்னாரு. மறுதளித்த பேதுருவை தேடி இயேசு போறாருங்க. போய் பேதுருவை கூப்பிட்டு, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. காத்துட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ணி. அங்கு படகுல மீன் பிடிக்கல, ஒண்ணுமே இல்ல, எம்டி போட்டு அங்க ஒரு அற்புதத்தை செய்து இவர்களுக்கும் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி காத்துட்டு இருக்கிறாரு. அவர் யாருண்டே தெரியாதுன்னு போன மறுதளிச்சுட்டு அவமதிச்சுட்டு போன மனுஷனுக்கு யாராவது செய்வாங்களா? இயேசு செய்தார். காரணம் அந்த அன்பு. அந்த அன்பு தான் இன்னைக்கு குடும்பங்கள்ல குறைஞ்சிருச்சு, கணவனுக்குள்ள குறைஞ்சிருச்சு, மனைவிக்குள்ள குறைஞ்சிருச்சு, பிள்ளைகளுக்குள்ள குறைஞ்சிருச்சு, எல்லா திருச்சபைகளிலும் அது குறைஞ்சிருச்சு. அன்பற்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ஆவியானுடைய நிறைவு இருக்கிற இடத்துல தான், ஆவியானவர் மூலமாகத்தான் அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு நம்முடைய இருதயத்துல இருந்துச்சுன்னா வம்புக்கு இடமே இருக்காது, கசப்புக்கு இடமே இருக்காது. சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. அந்த அன்பு நெருக்கி ஏவும். பரிசுத்த பவுல நிரப்புனது அந்த அன்பு. அட்டி ஓத பட்டும் கூட பின்வாங்கல, தைரியம் கொடுத்தாரு, ஆறுதல் தேடல, இவர் ஆறுதலாக இருந்தாரு. இதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போமே. ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த அண்ணன் ஒரு மட்டன் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாராம். டெய்லி நல்ல வியாபாரம், நல்ல வருமானம். ஆலயத்துக்கு போவார், ஆண்டவரை தேடுவாரு, தொழில் உண்டு, தான் அவருடைய வாழ்க்கை. தம்பி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டபடினால முழு நேர ஊழியத்தை செய்தாரு. இது அண்ணனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம நல்ல வேலை செய்யறோம், நல்ல வருமானம், பெரிய பெரிய வீடு கட்டோம், தம்பி இப்படி ஊழியம் அலையிறான, அவனுக்கு எந்த வசதியும் அந்த அளவு இல்ல, பிள்ளைகள் ஏதோ போயிட்டு இருக்குது. அவன் வேலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி பல முறை பேசுறாரு. ஏதாவது செய்ப்பா, தொழில் செஞ்சுட்டு ஏதாவது பண்ணிட்டா அன்று என்ன முழு நேரம் அழைச்சிருக்க, அதை தான் விட்டு வர முடியாது அப்படின்னு பட்னி தான்ப்பா கிடக்கணும். பட்னி கிடத்தாலாம் பரவாயில்ல, ஆண்டவர் அழைப்பை அப்படி விட முடியும். சோர்ந்து போகல. அவர் என்ன பண்ணார், டெய்லி இந்த அண்ணங்காரர் கொஞ்சம் போய் மத்தியான சாப்பாட்டுக்கு அல்லது இரவு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மட்டன் கொடுப்பாராம். இதை சமைச்சு பிள்ளைகள் கொடுப்பான்ட்டு. தம்பி தன்னுடைய வார்த்தையை கேட்க மறுத்ததுனால அதை கொடுக்கறத நிறுத்திட்டாரு. நான் இனி தரமாண்ட பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, கோவத்துல திட்டிட்டு. தம்பி கவலைப்படல, கர்த்தர் பார்த்துக்காரனே ஆண்டவர் நடத்துவார்னு விட்டுட்டாரு. அடுத்த நாள் காலையில இவங்க அதை பற்றி மனைவியும் கவலைப்படல, பிள்ளைகளும் கவலைப்படல. ஆஸ் இட் இஸ் இருக்கு, அரிசி வச்சு குழம்பு வச்சு வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இது இல்லாம முடியாதான்னு அப்படி பண்ணி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு மனைவி ஆயத்தம் பண்ணும்போது டொப்புண்டு அந்த அவங்க வாசல் முன்னாடி ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு கேரி பேக் விழுந்து கிடக்குது. அது என்னன்னு பார்த்தா கருப்பு கலர் கேரி பேக் கட்டு கிடக்கும் போது அதை போய் எடுத்து பார்த்தா அதுல கொஞ்சம் மட்டன் பீஸ் இருக்குது. யார்டாங்க தூக்கி போட்டா காகம் அதை தூக்கிட்டு வந்து அவங்க போட்டுட்டு போயிடுச்சு. அது யாருக்குள்ளதோ தெரியல. அதை எடுத்து சமைச்சு அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆஸ் இட் இஸ் எல்லா நாளும் செய்யற மாதிரி மட்டன் கறியா ரெடி. சரி, இவங்க சாப்பாடெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆயத்தமா இருக்கும்போது அண்ணங்காரர் திருப்பி வராரு. நேற்று திட்டமா, அவன் இன்னைக்கு எப்படி சாப்பிட்றான் பார்க்கலாம், அவனுக்கு பட்டாதான் உணர்வு வரும், படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தா அவங்க தம்பிக்காரர் கேட்கிறாரு, ஆனா நீ சாப்பிடுவேண்ணா, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போயிடான் அப்படின்னு தான். படா, நீ என்னடா இன்னைக்கு சாப்பாடு வச்சிருக்க போறா, நானும் கறி கொடுக்கலாம் நிப்பாட்டிட்டேன். சாப்பிடான்னு சொல்லி சாப்பாடு போட்டு கறிய அந்த பரிமாறின உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மனுஷனுக்கு எப்படிடா, எங்கடா வாங்கின காசு, அவனுக்கு கஷ்டம். நடந்ததை சொன்னாராம். நீ நிப்பாட்டிட்டானே, கர்த்தருக்காகத்தான் அனுப்பினாரு. நான் ஒன்ன பார்க்கல, உன் தொழில இருந்து வருகிற அந்த மட்டனை நான் பார்க்கல, நான் இயேசுவை பார்க்கிறேன் பாரு அப்படின்னதும் இந்த அண்ணன் வெரி சாரி கேட்டாராம். உன்னுடைய அழைப்பு ரொம்ப பெருசுடா, உன்னுடைய ஆண்டவர் ரொம்ப பெருசு, நான் கிறிஸ்தவ சொல்லி ஆழைத்து போறேன், ஆனாலும் அந்த விசுவாசம் எனக்கு இல்ல, நீ மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவரை தட்டி கொடுத்துட்டு, சரி நீ தொடர்ந்து செய், நான் உனக்கு பக்கபலமா இருப்பேன்னு கடந்து போனாராம். இந்த சகோதரனும் கசப்பம் உள்ளே வச்சிக்கவே இல்லையே, அண்ணன் இப்படி பேசிட்டாரான். காரணம் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு இந்த உள்ளத்துல இருந்துச்சுதே, இல்லத்துல இருந்துச்சுதே, அற்புதம் தேடி வந்துச்சுதே. அவருடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி கைவிடுவார், நம்மையும் அப்படியே நடத்துவார். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனை, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, ஸ்தோத்திரப்பா. அநேக நேரம் வாசல்கள் அடைப்பட்டு விடுகிறது, வழிகள் அடைப்பட்டு விடுகிறது, நன்மைகள் நின்று விடுகிறது, நீரூற்றுகள் கூட வறண்டு விடுகிறது. ஏன், எல்லாமே வற்றி போகலாம், ஆனால் நீ வற்றாத ஜீவ நதி அப்பா, நீ ஜீவ நதி ஆண்டவரே, அது வற்றவே வற்றாது.
என் பிள்ளைகள் ஒருபோது நீர் கைப்பட மாட்டீங்க. கேரித்து நாட்டின் தண்ணீர் வற்றலாம், காகங்கள் கூட நின்று போனாலும் உம்முடைய கரம் குறுகி போகலப்பா. நீர் போஷிக்க வல்லவரா இருக்கிறேன். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் தேவைகள் சந்திங்க. உண்மையே பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாமல் வழி நடத்த போவதற்காக நன்றி. தைரியப்படுத்துங்க. அழைத்த அழைப்புல ஒவ்வொருவரும் நிற்க உதவி செய்யுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரையே சார்ந்து கொள்வோம். என அவர் ஜீவநதி புரண்டு வரும் பொழுது எல்லா இடத்திலும் நன்மைதான் உண்டாகும். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.